ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னாலே கண்டிப்பா அந்த இடத்துல க்ரௌட்ஸ் இருக்கும். அந்த க்ரௌட்ல ஒருத்த வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறான். மறுநாளும் அதையே பண்றான், அதுக்கு அடுத்த நாளும் அதையே பண்றான். அதே க்ரௌட்ல இருக்கிற ஒருத்த வந்து பார்த்துட்டு இதை பொறுக்க முடியாம ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் சொல்றான், ரொம்ப நாளா ஒருத்த வரான், அவங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு போறான், அது உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா, ஒருத்த சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறான் அப்படின்னு ஒன்னே. அதுக்கு அந்த ஓனர் சொல்றாரு, இத நீதான் முதல் முறையா சொல்ற மாதிரி நினைக்கிற, பாக்குற எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு. இப்ப அவனுக்கு சுத்தமா புரியல. என்னன்னு கேட்டா, அவன் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் போயிட்டு இருக்கும் போது அவனை நான் ஃபாலோ பண்ணி போனேன். அந்த முன்னாடி இருக்க சிக்னல்ல நின்று பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ஆனா அவன் மேல கோவப்படணும்னு அவனை திட்டணும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு என் ரெஸ்டாரண்ட்ல இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னாரு. அவனுக்கு இன்னமும் ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்டா, ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே நின்று அந்த கடவுள்கிட்ட வேண்டினானா, கடவுளே இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நிறைய கூட்டம் வரணும், எவ்வளோ கூட்டம் வருதோ அவ்வளோ கூட்டத்துல நான் வந்து சாப்பிட்டுட்டு போனாதான் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி. அது என்னமோ கடவுள் தெரியல, அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டாரு போல. இப்ப வரைக்கும் என் ரெஸ்டாரண்ட்க்கு அவ்வளோ கூட்டம் வருது, இதனால நான் சந்தோஷம் தானே படணும்.